வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளாண். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் கன்னி ராசிக்கு அனராசி பலன். பழகுவதற்கு பசுமையான மனமும் பண்பான குணமும் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி இந்த மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமரப்போகிறார். எனவே நன்மைகள் அதிகம் நடைபெறும் மாதமாக இந்த மார்கழி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமையும். ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது பகவான் இருக்கும் உறவினரிடமிருந்து உங்களை சற்று தனிமைப்படுத்தினாலும் அதிக ஞானத்தை தந்தருள்வார். ஒரு சில நெருக்கமான உறவினரிடமிருந்து உங்களுக்கு பிரிவுகளை ஏற்படுத்தினாலும் அந்த பிரிவால் உங்களுக்கு சில நன்மைகளையும் ஏற்படுத்துவார். ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல நினைவாற்றல் சித்திக்கும். தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். படித்து முடித்தவர்கள் கூட தொழில் சம்பந்தமாக புதிதாக ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் மாதமாக இந்த மார்கழி மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அமையும். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது கலைத்துறையில் சாதிக்க நினைத்து கொண்டிருந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு புது வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருப்பது நல்ல யோகம் உண்டு. புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு கேட்ட இடத்திலே பண உதவிகள் கிடைக்கும். வரும் தை மாதம் புதிய வீடு கட்டுவதற்கான முன்னேற்பாடுகளை இப்பொழுதே தொடங்க ஆரம்பிப்பீர்கள். ஏற்கனவே வீடு கட்டி கொண்டிருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த பணி தடையின்றி முடிக்கக்கூடிய அளவிற்கு யோகங்கள் உண்டு. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பது தொழில் போட்டி எதிரிகளை எளிதில் வெல்வீர்கள். எதிரிகள் மத்தியில் உங்கள் மதிப்புகள் உயரும். மேலும் ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராகு வந்து அமர்ந்திருப்பதால் உங்கள் நட்பு வட்டாரம் பெருகும். புதிய நண்பர்கள் அதிகம் கிடைப்பார்கள். திருமணத்தை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் ஆன்மீக மாதம் என்பதால் எந்த ஒரு ராசிக்கும் திருமணத்திற்கு உகந்த மாதமாக இருக்காது. எனவே தை மாசியிலே திருமண வரன் தேடுவது கன்னி ராசிக்காரர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் இருப்பதால் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி வலிமை அடைந்து கேந்திரத்தில் இருப்பதால் கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் தொழில் சற்று முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு வரும் தை மாதம் சிறந்த மாதமாக அமையும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் மார்கழி 6, மார்கழி 7, அதாவது டிசம்பர் 22, டிசம்பர் 23 ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இம்மாதம் உங்களுக்கு நல்ல நாட்கள் மார்கழி 2, 5, 12, 18, 23 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக அமையும். நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் மீனாட்சி அம்மன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.